வணக்கம். டிஆர்பி இன்று 28/3/2 எஸ்ஜிடிஆர்பிக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன்ஸ் ட்ராக்கரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வராங்க. பிகாஸ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பிளானருக்கான எல்லா ப்ராசஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பெண்டிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே டிஆர்பி ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்மையில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான என்டையர் அடிஷ்னல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் சிவி லிஸ்ட்டும் விட்டு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஒர்க்கான எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்டிங்காக இருந்த ஒரே ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிடிஆர்பி. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன்ஸ் ட்ராக்கரும் இன்னைக்கு டிஆர்பி அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் ட்ராக்கருக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா 28/3/2025 முதல் 3/4/2025 மாலை 5 மணி வரையும் சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் போய் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதோ கைடோ இல்லை லோக்கல் நோட்ஸோ கொடுத்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் கொஷின் பேப்பர் அங்கே இருக்கும். ஸோ அது வந்து ஏ சீரிஸ்க்கானது இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு OMR கொஷின் பேப்பர் இருக்கும். அது வந்து வேறு சீரீஸாக கூட இருக்கலாம். இன்கேஸ் ஏ சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஆர்பி கொடுக்குற ஆன்சரை நீங்கள் அதிலே டிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிசிடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த OMRல எழுதின அந்த பர்டிகுலர் புக்லெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஏ சீரீஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் டிஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏக்கும் கொடுத்துருக்காங்க, பார்ட் பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய அந்த பர்டிகுலர் ஏ சீரீஸில் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கொஷின் நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே நிறைய இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ராங் கொஷின்ஸ், ராங் ஆன்சர், ராங் மல்டிபிள் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொரீஸ் இருக்கும். ஸோ அந்த கொரீஸில் ஏதாவது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அதுக்கான சைஸும் பார்த்திங்கன்னா டிஆர்பி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சைஸில் தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1லேருந்து 30 வரைக்கும், அதாவது தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா விலக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கேள்விகளுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 31லேருந்து 180 வரைக்கும் இருக்கிற இந்த கேள்விகளுக்கு தான் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுடைய ப்ரெஸ் நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருக்கிற என்டையர் பெண்டிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடிஆர்பிக்கான அந்த ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டையும் கூடிய விரைவில் பப்ளிஷ் பண்ணிட்டு காலேஜ் டிஆர்பிக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் இருக்கிற மாதிரி எல்லா எக்ஸாமும் ஒன் பை ஒன்னாக கால் ஃபார் வரப்போகுது. ஸோ சீக்கிரம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தி முடிச்சு ஸோ அடுத்த கல்வியாண்டுக்குள்ளே அனைவருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்குறதுக்கான ப்ராசஸை டிஆர்பி ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அதனால் டிஆர்பி தேர்வுக்கு தயாராக இருக்கும் ஆசிரியர்கள் உங்களுடைய தேர்வுகளை எது அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சு அந்த தேர்வுக்கு துரிதமாக தயாராகும்படி உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி கேட்டுக்கொள்கிறது. ஸோ டிஆர்பி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிக்க இந்த ஆனுவல் பிளானருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி மேலும் தகவல்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.